إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أفرغ علينا صبرا وتوفنا مسلمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அஃப்ரிக அலைனா சபரன், இறைவா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த இரண்டு நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காண்பிக்கின்றான், யார் இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்களோ, யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் அல்லாஹ் தனக்கு என்று வழங்கியிருக்கக்கூடிய தன்னுடைய கடமைகளையும் நிராகரிக்கிறாரோ, அவரும் என்ன செய்றாரு? இறை நிராகரிப்பாளராக தான் போறார். இறை நிராகரிப்பாளர்கள்ல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, முழுமையாகவே அல்லாஹுவை மறுப்பது, முழுமையாகவே அவர் அல்லாஹுவை மறுத்துட்டார், மறுப்பது ஒரு இறை நிராகரிப்பு. இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறது, அல்லாஹ் தனக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நிராகரிக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளையில கட்டுப்படும். கடமை என்று சொல்லி பார்த்தா அது இந்த உலகத்துல நாம் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. பெற்றோர்களுக்கு பிள்ளையாக இருந்து செய்ய வேண்டிய கடமை இருக்கு, ஒரு பெற்றோரா இருந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, ஒரு கணவனாக இருந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உறவுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இதுதான் கடமை. இப்ப இந்த ரெண்டையுமே ஒருத்தர் நிராகரிக்கிறார். இந்த ரெண்டையுமே ஒருத்தர் நிராகரிச்சார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்து விட்டு கடமையை நிறைவேற்றினாலும் என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிடாது. கடமையை நிறைவேற்றிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரிச்சுட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்ப ரெண்டு விஷயமே இருக்கணும், அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றணும், அல்லாஹ் தனக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடமைகளை என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிடறாரு, இறை நிராகரிப்பாளராக ஆகிவிடுறார். வல்லதீன கஃபரு, அவர் எவர் இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்களோ அஅமாலஹும், அதாவது அவருடைய செயலை பற்றி அல்லாஹ் சொல்றான். யார் இறை நிராகரிப்பாளராக ஆயிட்டாங்களோ அவங்க செயல் எப்படிப்பட்ட செயல் அப்படின்னு சொன்னா, அஅமாலுஹும் கஸராபின் பிகியாத்தின் யஹ்ஸபுஹு ஸமாஅனுன் மாஅன், ஒரு மரமே இல்லாத ஒரு பெரும் பாலைவனத்துல, ஒரு கடுமையான பாலைவனத்தை நம்ம பார்த்தோம்னா தெரியும், அந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு காணல் நீரை போன்றது அவருடைய செயல்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறான். இந்த காணல் நீர் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு பொய்யான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். கடுமையாக இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திலேயோ அல்லது இப்ப நம்ம சரியான வெயில்ல இருக்கிறோம், இந்த மாதிரி வெயில் நேரத்துல அந்த நல்ல மெயின் ரோட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நீரை போன்று கண்ணுக்கு தெரியும். நாம போக போக அது நீர் அல்ல, அது வெயிலினுடைய தாக்கமா இருக்கும். அதுக்கு பேரு காணல்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒண்ணுக்குமே இல்லாதது, அந்த காணல் அப்படின்னு சொன்னாலே அது ஒண்ணும் இல்லாததுன்னு அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா, நாளை வறுமை நாளையில இந்த காணல் நீரை போன்றது இருக்கும், போன்ற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட நாளைக்கு மறுமை நாளையில அவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு பெரும் கொண்ட ஒரு பாதுகாப்பை அது தராது. அது வெறும் காணல் நீரை போன்றது. அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றிட்டு கடமையை மறந்தவரும் அல்லது கடமையை நிறைவேற்றிட்டு கட்டளையை மறந்தவருக்கும் அவருடைய செயல்பாடுகள் காணல் நீரை போன்றது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வல்லாஹு சரிஉல் ஹிசாப், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான். வல்லாஹு சரிஉல் ஹிசாப், அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் என்பதாக அல்லாஹ் தன்னை பற்றி இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யப்படும், கணக்குகள் கேட்கப்படும். அந்த கணக்குகளை அல்லாஹ் நிச்சயமாக விரைவாக முடித்து வைப்பான். இந்த கணக்கு கேட்கறதுல நான் ரொம்ப தீவிரமானவன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் ஒருத்தர் சரியா நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன கொடுக்கணுமோ
அவருக்கு என்ன நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மையெல்லாம் என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் கொஞ்சம் கூட குறை வச்சிட மாட்டான். யார் அல்லாஹ்வினுடைய கட்டளையும் கடமையும் சரியாக நிறைவேற்றினார்களோ அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய இறுதி முடிவையும், அதாவது மௌத்தையும் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கி வைப்பான். முஸ்லிமின், அல்லாஹ் கேட்க சொல்றான்ல, யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. அல்லாஹ் அந்த ஒரு நர்பாக்கியத்தை யாருக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரிக்காமல் அல்லாஹ் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடமைகளை புறக்கணிக்காமல் எவர் வாழ்றாரோ அவருக்கு சிறந்த மௌத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஒரு நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள், அல் கைரு ஆதத்துன், நன்மை இருக்குது அது இயல்பானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்மையான காரியங்கள் இருக்குது அது மிகவும் இயல்பானது, அது ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது. ஒரு மனிதனிடத்திலேயே இந்த குணம் எப்பவுமே இருக்கணும். என்ன குணம் அப்படின்னு சொன்னா, நல்லது செய்யக்கூடிய அந்த குணம். நன்மை என்பது உங்களுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் பாவம் இருக்குது, தீமை இருக்குது, அது உங்களிடத்துல திணிக்கப்பட்டது என்பதான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம பார்க்கிறோம், ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு நாம வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு நாம பதுங்கி இருக்கணும் என்கின்ற அவசியம் கிடையாது. யாருக்கும் தெரியாம மறைஞ்சு செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. யாரு நம்மளை பார்த்தா இதை நினைப்பாங்களா என்பதாக எண்ணுவதற்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம செய்யறது நல்லது. மனசுல ஒரு தைரியம் இருக்கும், யாரு பார்த்தா நமக்கு என்ன, யாரு பார்த்தா நமக்கு என்ன, நம்ம நல்லதானே செய்யறோம் என்பதாக தைரியமாக ஒரு நன்மையான காரியத்தை நம்ம செய்வோம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கைர் ஆதத்துன், அது உங்களுக்கு இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒன்று, அது நன்மை என்பது இயல்பாகும் என்பதாக சொல்றாங்க. ஆனா வஷர்ரு ரஜாஜத்துன், தீமை இருக்குது, பாவம் இருக்குது, அது உங்களிடத்துல திணிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஒரு பாவமான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தைரியம் இருக்காது. ஒரு பாவமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யாது, தைரியம் இருக்காது, வெட்கப்படுவான், மறைஞ்சு செய்யணும், யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப இதெல்லாம் மீறிதான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், ஒரு என்ன செய்ய பாவம் செய்ய முடியும். இதெல்லாம் மீறிதான் பாவம் செய்ய முடியும். மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து யாருக்கும் தெரியாம வெட்கப்பட்டு பயந்து இதெல்லாம் செஞ்சுதான் ஒருத்தன் பாவம் செய்ய முடியும். ஆனா நன்மை அப்படி கிடையாது, அது இயல்பாக சாதாரணமாக செய்து முடித்து விடலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இயல்பாகவே நன்மை நம்மிடத்துல நிறைய இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. நம்மிடத்துல என்ன நன்மை இருக்குது, ஒருத்தர் உங்களிடத்துல வந்து ஒரு பிரச்சனையை சொன்னாருன்னு சொன்னா அவருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புதல், அது உங்களுக்கு நன்மை. தாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தண்ணி கொடுப்பது நன்மை, பசியில் இருக்கக்கூடியவருக்கு உணவு கொடுப்பது நன்மை. உங்களிடத்துல யாராவது உதவி கேட்டு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, பொருளாதாரமோ பணமோ உணவோ தண்ணீரோ நீங்க உதவி செய்யறது நன்மை. இதெல்லாம் இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்மைகள் என்பது இயல்பாகவே உள்ளது, அதை என்ன செய்திடக்கூடாது, அந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நிலையில நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக மாறணும். யார் அதிகமாக நன்மை செய்கின்றார்களோ, நன்மையான காரியம் செய்கிறாரோ, அடுத்தவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யறதா இருக்கட்டும், உதவி செய்யறதா இருக்கட்டும், அல்லது தண்ணீர் அல்லது உணவு போன்ற பொருளாதாரங்களை கொண்டு உதவி செய்யக்கூடிய நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, ரப்பனா அஃப்ரீக் அலைனா சபரன், அல்லாஹ் சொல்றாங்க, இறைவா எங்கள் மீது நீ பொறுமையை வழங்குவாயாக. அல்லாஹ் அவருக்கு பொறுமை என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த குணத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கலாம். யாருக்கு, அதிகமாக நன்மை செய்யக்கூடியவருக்கு பொறுமை என்று சொல்லக்கூடிய அழகிய நற்குணத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். யாரிடத்துல பொறுமை இருக்குதோ இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரின், அவங்களோடு அல்லாஹ் இருப்பதாக வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த பொறுமையான அந்த குணத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.